இங்க ஒரு லேடியுமே குப்பை தொட்டியில குப்பையை போடலான்னு போகும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி நாய் சவுண்ட் கேக்குது. அதனால இப்ப இந்த லேடியுமே அந்த குப்பை தொட்டிக்குள்ள பார்க்கும் போது ஒரு கவருக்குள்ள இருந்து அந்த சவுண்ட் வரும். சோ உடனே அந்த கவர் எடுத்து பிரிச்சு பார்க்கும் போது அதுக்குள்ள ஒரு குட்டி நாய் இருக்கு. அந்த குட்டி நாய் அங்கேயே விட்டு போக மனசு வராம அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தாமே வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மாமியாருமே நம்மளுக்கே சாப்பாடு இல்ல இதை ஏன் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியுமே அதுக்கு இது என்ன அவ்வளவா சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லி இவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியோட பையனுமே அந்த நாய் மேல அதிகமா பாசம் வச்சிருப்பான். எப்படின்னா அந்த நாய்க்குட்டிக்கு பெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பான். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுமே அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு சின்ன பெட் ரெடி பண்ணி தராங்க. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி ஏதோ ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தேள் இருக்கும். அதனாலதான் அந்த நாய்க்குட்டியுமே அப்படி பண்ணிட்டு இருக்கும். சோ உடனே இவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு அந்த தேள் அடிச்சிருவாங்க. ஆக்சுவலா அந்த தேள் இருந்த இடம் அவங்க மாமியார் உட்கார்ந்து இருக்க இடம். சோ உடனே இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க அந்த நாய்க்குட்டி நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் அந்த தேலை பிடிச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்ட்டு. சோ இப்ப இவங்களுக்குமே அந்த நாய்க்குட்டி மேல அதிகமா பாசம் வந்துருது. இப்படியே அவங்க எல்லாருமே பாசமா அந்த நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா வேலை செய்யற இடத்துக்கு இந்த பையன் தாத்தாவோட போய் நம்ம நாய்க்குட்டி காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே அந்த லேடியுமே பதறி போய் அந்த நாய்க்குட்டியை ஊரு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நாய்க்குட்டி எங்கேயுமே இருக்காது. அந்த வீட்டுல இருக்க அந்த மாமியார் கூட அந்த நாய்க்குட்டி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த லேடியுமே எப்படி அதை முடிச்சா அப்படின்னு கேட்கும் போது இவருமே அதுக்கு அந்த நாய்க்குட்டியை நான் வித்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டோன்னே இந்த லேடியுமே அவர் கூட சண்டை போட்டுட்டு பயங்கர கோவப்பட்டு தான் பையனை கூட்டிட்டு அந்த வீட்டு விட்டு வெளியில போயிருவாங்க. இவருமே என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போவாரு. இப்படியே அவங்க ரெண்டு பேருமே ரோட்ல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் ரோட்டுக்கு அந்த பக்கம் நாய் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு வேகமா ஓடுறான். அப்போ ஒரு லாரியுமே அந்த பையன் இடிச்சிருது. அப்பதான் அவருக்குமே புரியுது தான் பையன் அந்த நாய்க்குட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வாங்கினவங்க கிட்ட போய் பயங்கரமா கெஞ்சி இந்த நாய்க்குட்டியை திரும்ப வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே திரும்ப சந்தோஷமாக்கிறாரு.